ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு உத்தரவு கொடு. அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் ஒருவர் இருந்தார். அந்த சாமியாரை ஒரு குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு குடிகாரன் அவரை பார்க்கும்படி கடந்து போனான். சொன்னான், குருவே, நான் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் கடினமாய் உழைக்கிறேன். மாலை நேரத்தில் அந்த மதுபான கடைகளுக்கு நான் போய்விடுகிறேன். நான் பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என்னுடைய பணத்தை எல்லாம் நான் வைத்து குடித்து விட்டு நான் வீட்டுக்கு வருகிறேன். என் குடும்பத்திற்கு நல்ல ஆகாரத்தை என் பிள்ளைகளுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை. என் பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணியை என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. என் குடும்பத்தார் என்னை வெறுக்கிறார்கள். என்னால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த குடிகாரனை பார்த்து சொன்னார், நாளை அதிகாலையிலே நீ என்னை பார்க்க வா, நான் அதற்கான வழியை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மிகவும் சந்தோஷமாய் அவன் கடந்து போனான். காலையிலே எழும்பி குளித்து புதிய வஸ்திரங்களை அவன் அணிந்து கொண்டு சாமியாரை பார்க்க புறப்பட்டு வந்தான். அப்பொழுது அவன் பார்த்த ஒரு காட்சி மிகவும் அவனை பிரமிக்க பண்ணினது. அந்த குருவானவர் ஒரு கல் தூணை பிடித்துக் கொண்டு என்னை விடு, என்னை விடு, என்னை விடு என்று கத்தினார். அவன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். நேற்று நன்றாதானே இருந்தார், இன்றைக்கு இவருக்கு என்ன ஆயிற்று? கல் தூணை பிடித்துக் கொண்டு என்னை விடு விடு என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி, சாமி, அந்த கல் தூண் உங்களை பிடிக்கவில்லை, நீங்கள் தான் கல் தூணை பிடித்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை விட்டுவிட்டால் நீங்கள் லகுவாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், உனக்கு ஒரு பாடத்தை புகட்டவே நான் இப்படி நடந்து கொண்டேன். நான் அதை பிடிக்கவில்லை, உண்மைதான். அது என்னை பிடிக்கவில்லை, உண்மைதான். நான் தான் அதை பிடித்திருந்தேன். ஆகவே குடி உன்னை பிடிக்கவில்லை, நீதான் குடியை பிடித்திருக்கிறாய். நீ விட்டுவிட மனமுகந்து நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் உன் குடும்பத்துக்குள் சந்தோஷம் வரும், உன் பிள்ளைகளுக்குள் மகிழ்ச்சி வரும், உன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். உன்னால் கொஞ்சம் காசு சேமித்து உன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய்? அது என்னை பிடித்திருக்கிறது, அது என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறாய். அது தவறு. நீதான் அதை பிடித்திருக்கிறாய். நீ அதை விட்டுவிட்டால் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே நீ விட முயற்சி செய் என்று சொல்லி அனுப்பினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நினைக்கிறோம், பாவம் என்னை பிடித்திருக்கிறது, சாபம் என்னை பிடித்திருக்கிறது, பிசாசு என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். உன்னிப்பாக கவனித்தால் நாம் தான் அதை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிடித்திருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வருமானால் நாம் அதிலிருந்து விடுபட, நாம் அதிலிருந்து விடுதலை அடைந்து மகிழ்ச்சியாய் வாழ நமக்கு உதவி செய்ய முடியும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் எதை பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? அது உங்களை பிடிக்கவில்லை. டிவி உங்களை பிடிச்சு வச்சிருக்குதா? இல்லை, நீங்க தான் டிவியை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்க தான் ரிமோட்டை பிடிச்சிருக்கிறீங்க. குடி உங்களை பிடிக்கல, நீங்க தான் அந்த பாட்டில பிடிக்கிறீங்க, நீங்க தான் அதை குடிக்கிறீங்க. அது உங்களை பிடிக்கல, நீங்க தான் அதை பிடிச்சிருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு அதை விட்டுவிட தீர்மானித்தால் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, யாரெல்லாம் குடி மற்றும் பல காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் நினைக்கிறார்கள், என்னால் விட முடியவில்லை, அது என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், அது என்னை இழுக்கிறது என்று சொல்லுகிறார்கள்.
அது என் நினைவுக்குள் புகுந்திருக்கிறது சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் தான் அதை பிடித்திருக்கிறார்கள் என்கிற உணர்வு பூர்வமான காரியத்தை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை விடுவித்து அவருடைய குடும்பங்களை சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.